அடுத்ததாக செந்தளம் வலையொலியின் வெறியாளர் புகழ்வேலன் உரையாற்றுவார். அன்பார்ந்த தோழர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி இக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் சரவணன் அவர்களே, பாஜகவின் நூலை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் தோழர் ஆகாயேஸ்வரன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் தோழர் திருமேனி அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கும் பாஜகவின் வழக்கறிஞர் தோழர் சேல்முருகன் அவர்களுக்கும், மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் தோழர்களுக்கும், அரக்கோண வாழ் வியாபாரிகளே, இளைஞர்களே, இளைஞர்களே, உழைப்பாளர்களே, பாட்டாளிகளே, அனைவருக்கும் செந்தள வலைதளத்தின் சார்பாக என் மேனாள் சிறப்பு வணக்கத்தை, சிவப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். தோழர்களே, நாம் 150 வருடங்களுக்கு முன்னால் என்ன நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமையில் மீண்டும் அக்காலகட்டத்தை அடைந்திருக்கிறோம். 150 வருடங்களுக்கு முன்னால் இந்த மேனாள் எதற்காக அனுசரிக்கப்பட்டதோ அதே நிலைமைதான் இன்றும் அதே கோரிக்கைகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். 8 மணி நேர வேலை என்பது மேனாளின் பிரதான முழக்கமாக அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் போராட்டங்கள் வெடித்தன. அதே நிலைமையில் 2025 அன்று போராட்டம் நடந்தது 1883, இன்று 2025. ஆனால் அதே 8 மணி நேர வேலை நேரத்துக்காக இன்றும் போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்றும் வேலையில்லா திண்டாட்டம் அனைத்து நாடுகளிலும் தலைவிரித்து ஆடியது. இன்றும் வேலையில்லா திண்டாட்டம் உலகம் முழுக்க தலைவிரித்து ஆடுகிறது. அன்றும் தொழிலாளர்களுக்கு அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொத்தடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தனர். இன்றும் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொத்தடிமைகளாக வேலை செய்ய பணிக்கப்படுகின்றன. ஆனால் உலகம் வளர்ந்துவிட்டது, மாறிவிட்டது. உலகம் ஜனநாயகம் தழைத்தோங்குகிறது என்றெல்லாம் கூறப்படுகிறது. இது உங்கள் எண்ணத்துக்கு விட்டு விடுகிறது. 12 மணி நேர வேலை இன்னமும் அனைத்து தொழிலாளர்களும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கும் நிலைமைதான் உள்ளோம். பெரும்பான்மை தொழிலாளர்கள் எந்தவித உரிமையும் இல்லாமல் கான்ட்ராக்ட் முறையிலும் மற்ற தொழிலில் நேரடியாக வேலை செய்யும் பணிகளிலும் அதே முறையில்தான் இன்றும் உள்ளது. வேலைக்கான உரிமைகளை கேட்க கூட தொழிற்சங்கங்களோ தொழிலாளர் அமைப்புகளோ இன்று ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய நிலைமை உலகெங்கிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறது தொழிலாளி வர்க்கம். ஏன் இந்த நிலை 150 ஆண்டுகளாக தொடர்கிறது? இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன? தோழர்கள் உலகம் முழுக்க வேலையில்லா திண்டாட்டம். தோழர்கள் சொன்னாங்க, தோழர் சரவணன் தலைமை ஏற்று நடத்தி கொண்டு தோழர் உரையில சொன்னாரு, வேலை இல்லை, இந்திய அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியல, பெரும்
2 கோடி வேலை வாய்ப்புகளை உத்தரவாதம் என்று பேசிய மோடி 56 இன்ச்சு மோடி, அந்த இன்ச்சு மார்பகத்துக்காக வாய்க்கான்னு தெரியல, 56 இன்ச்சு வாய் அளவுக்கு வாய் வீச்சு அடிச்சு விட்டாரு. இந்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் அவரால் சொன்ன விஷயங்களை செய்ய முடியல. இது மோடிக்கு மட்டுமா, இந்தியாவுக்கு மட்டுமா இந்த நிலைமை என்று கேட்டால் இல்லை, உலகம் முழுக்கமும் இந்த நிலைமையில தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இதே நிலை, ஐரோப்பிய யூனியனில் இதே நிலை, மத்திய ஆசிய கிழக்குகளில் இதே நிலை, கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் என்று பல்வேறு உலகம் முழுக்க ஒரே நிலையில் தான் இருக்கிறோம். எந்த நாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் மட்டுமில்லாமல் தொழிலாளர் உரிமைகளும், ஒன்றுகூடும் உரிமைகளும், தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமைகளும் அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. ஜனநாயக உரிமைகள் அனைத்தும் மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் 2.0 தோழர் திருமணி அவர்கள் பேசிய போது தெளிவாக சொன்னார். இன்று எப்படி பாசிச ஆட்சி, பாசிச ஆட்சியாளர்கள் அமெரிக்காவை கைப்பற்றி இருக்கிறார்கள், எப்படி பாசிச முறையும் மாறி இருக்கிறது, எப்படி பைடனிடம் இருந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு, ட்ரம்ப் 2.0 எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். 100 நாள் நிறைவடைந்த ஆட்சியில் சாதித்தது என்ன அப்படின்றது உலகம் முழுக்க அனைத்து மீடியாக்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் தான் இருக்கும். இன்னைக்கு ட்ரம்ப் வந்ததுலேருந்து 100 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன சொன்னால் தொழிலாளர் வர்க்கத்துக்கு அணுகுண்டை போட்டுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும். இந்த பேரழிவில் அனைத்து இயக்கங்களும், அனைத்து ஜனநாயக அமைப்புகளும், அனைத்து மக்களுக்கும் பேரிடியாக விழுந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க. இது அமெரிக்காவுக்கு மட்டும் நேர்ந்து கொண்டிருக்கிற விஷயம் அல்ல. அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையா? ட்ரம்போட பிரச்சனை இல்லை. மக்களே சற்று கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு ஒரு வரலாற்று திருப்பு முனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்று திருப்பு முனையில் மக்கள் தனது அதிகாரத்தை எடுக்கவில்லை என்றால் பெரும் சொல்லா துயரத்துக்கு உலகம் ஆட்படுத்தப்படும். இது வெறும் அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனை இல்லை, உலகம் முழுக்க அனைத்து நாடுகளிலும் அமெரிக்கா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, ஐரோப்பா நாடுகளில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, உலகம் முழுக்க அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும் சூழ்நிலையில இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அமெரிக்க தலைமையிலான நேட்டோ அணி தனது வலுவை இழந்து கொண்டிருக்கிறது, தனது ஆதிக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறது. எதிர்முனையில சீனாவின் தலைமையிலான ரஷ்ய தலைமையிலான அணி தனது ஆதிக்கத்தை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க தலைமையிலான நேட்டோ அணிக்குள்ளேயே இன்னைக்கு முரண்பாடுகள் வந்துவிட்டது. ஐரோப்பா தனியாக பிரிந்து சென்று 3வது முகாம் அமைக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பா யூனியன் தனியாக ஒரு அணியாக மாறுகின்ற ஒரு வரலாற்று கட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் ஏன் இந்தியர்களோ இல்ல சாதாரண மக்களும் கவனிக்க வேண்டும். எந்த நாடு எக்கேடு போனா நமக்கு என்ன? இது எப்படி நம்மளோட பிரச்சனையா மாறுது? தோழர்களே, முன்னாடி பேசிய தோழர்கள் சொன்னது போல நாடு முழுக்க ஏற்படுகிற, நம்ம இந்திய நாட்டில் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணங்கள் இந்த ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்களின் ஏகாதிபத்தியங்களுக்கு இடையிலே இருக்கிற போட்டி தான் இன்னைக்கு அனைத்து நாடுகளிலும் எல்லா விஷயங்களிலும் வெளிப்படுகிறது. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போட்டி என்ன போட்டி? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் என்ன பிரச்சனை? பாகிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை? இப்படி அனைத்து நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு பின்னாடி ஏகாதிபத்திய முரண்களும் ஏகாதிபத்தியத்துக்குள்ள போட்டி, ஆதிக்கத்திற்கான போட்டியை பல்வேறு வழிகளில் இன்னைக்கு நம்ம மீது வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இருக்க அனைத்து மக்கள் மீதும் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் கடுமையா உயர்ந்திருக்கு, உலகம் முழுக்க உயர்ந்திருக்கு.
இன்னைக்கு இந்திய மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தோழர்கள் சொன்னது போல 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கு. பட்டினியை 50% அதிகரித்திருப்பதாக ஐநா கூறுது. ஆனா அந்த பழியை யார் மேல போடுறாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரினால் அந்த பட்டினி உயர்ந்திருக்கு, உலகம் முழுக்க பட்டினி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று ரஷ்யா உக்ரைன் போர் மீது திணிக்கப்படுகிறது. அது ஒரு காரணமா? ஆமாம், அதுவும் ஒரு காரணம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது மட்டுமே காரணமான்னு கேட்டா அது மட்டுமே காரணம் இல்லை. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன? சரி, 50% இந்தியா பாதிக்கப்படலையா? இந்தியாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வை வெளியிடுகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் மத்திய தர குடும்பங்கள் அழிந்து வறிய நிலைக்கு செல்லும் என்று ஒரு ஆய்வு சொல்லுது. மக்களே கவனியுங்கள், மத்திய தர குடும்பங்களின் செல்வங்கள் அழிக்கப்பட்டு வறிய குடும்பங்களாக மாற்றப்படும் அடுத்த 10 வருடங்களில். இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இதான் நிலை. எப்படி மாற்றப்பட போகிறது? 3 விஷயத்தை அவன் கோடிடலாம். 1, வேலையில்லா திண்டாட்டங்கள். திருமணி பேசும்போது சொன்னாரு, செயற்கை நுண்ணறிவு இன்னைக்கு உலகம் முழுக்க போல் வச்சது. விளைவு என்ன? ஏஐ கொண்டு வருவதால பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார்கள். தோழர்களே, அது பிரச்சனை ஏஐ பிரச்சனை அல்ல, அது இந்த ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்களின் பிரச்சனை. அப்ப ஏஐ வந்தா உலகத்துல அனைத்து தொழிலாளருக்கும் வேலை போகுது அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல இல்ல, ஏற்கனவே வேலை போயிட்டு இருக்கு அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. தோழர்கள் சொன்னது போல Facebook நிறுவனம் மெட்டா, இன்னைக்கு Facebookன்னு சொல்லக்கூடாது, மெட்டான்னு சொல்லணும். மெட்டா நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. கூகுள் நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை லே ஆஃப் பண்ணியிருக்கு. டெஸ்லா, இப்படி பல அமெரிக்க கம்பெனிகள், ஐரோப்பிய கம்பெனிகள், கார் தொழிற்சாலைகள் எல்லாம் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வேலையிலிருந்து லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்தியாவின் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களை வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், சைலண்டா அனுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வளர்ந்து வரும் இளைஞர்கள் இந்த சர்வீஸ் செக்டார்ல ஐடியில தான் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் என்று கூவி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கல்வி நிறுவனங்களும் இன்னைக்கு ஐடி தொழிலை மட்டுமே நம்பி தனக்கு கேம்பஸ்ல வேலை கிடைக்கும்னு அங்க கூப்பிட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா எல்லாம் அடுத்த 2-3 வருஷங்கள வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொன்னாங்க, இன்னைக்கே அவங்களை எடுத்தாலும் அவங்க உள்ள போக முடியாது, ஏகப்பட்ட லேயா. அப்போ அந்த ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, 3 காரணங்களை முன் வைக்கிறாங்க. 1, இழப்பு ஏற்படும். அடுத்து அந்த இடத்துல அந்த பத்திர ரூபாய் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அடுத்து அவங்க கூறுற பிரச்சனை என்னன்னா, மதுவம். பல ஆண்டுகளாக சேமிக்கப்பட்ட தன்னுடைய சேமிப்புகளை ஒரு சில நாட்களில் பிடுங்கி நடுத்தருவில் நிற்க வைக்கிறது இந்த மருத்துவ உலகம். ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்களாக இன்னைக்கு ஏகாதிபத்திய பிடிக்குள்ள மருத்துவம் சென்ற பிறகு தரமான சிகிச்சைகள் என்று கூறி ஏமாற்றி மக்கள்கிட்ட பல லட்சம் ரூபாய்களை பிடுங்கிக் கொண்டு பல ஆண்டுகளாக சேமித்த சேமிப்புகளை பிடுங்கிக் கொண்டு மக்களை பராரிகளாக நடுத்தருவில் நிற்க வைக்கப்படுகின்றனர். இந்த 3 வழிகளில் மத்திய தர வர்க்கங்கள் அனைத்தும்
தனது தகுதியை இழந்து வறுமை கோட்டு கீழே போற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. இது உலகம் முழுக்க இருக்க நிலை. இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்க போட்டி இருக்கு பாருங்க. அமெரிக்கா கடும் பொருளாதார நெருக்கடியில் அமர்ந்து கொண்டிருக்கு. ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி? கடந்த 30-40 வருடங்களாக இராணுவ பொருளாதாரமாக கட்டியமைத்த அமெரிக்கா அதே இராணுவ பொருளாதாரத்தினால இன்னைக்கு வீழ்ந்து விட்ட நிலைமையில இது அமெரிக்கா போய்கொண்டிருக்கு. அமெரிக்கா பொருளாதாரம் பல ட்ரில்லியன் டாலர்கள், 10 ட்ரில்லியன் டாலர்களை மத்திய கிழக்கு நாடுகளில் போர் புரிவதற்காக இழந்ததன் காரணமாக இன்னைக்கு அமெரிக்கா மிக பெரும் பொருளாதார நெருக்கடிகள் சிக்கிட்டு இருக்கு. உலக மேலாதிக்கத்துல முதல் நிலையாக இருந்த அமெரிக்கா இன்னைக்கு அந்த நிலையை தக்க வைக்க முடியாத நிலைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடி என்ன? இன்னைக்கு உலகத்தின் 2வது மிகப்பெரிய கடனாளி நாடு அமெரிக்கா. ஆனா அவன் தான் பணக்கார நாடு நாம சொல்லிக்கிறோம். அப்ப உண்மை என்ன? 100 ரூபாய் வச்சிருந்தா 127 ரூபாய் கடனாளியா இருக்கான். ஆனா அவன் மிகப்பெரிய வல்லரசு, வளர்ந்த நாடு, பணக்கார நாடு, மேலாதிக்கம் கொண்ட நாடா இருக்கான். 100 ரூபாய் வருமானம் வரத்துல 127 ரூபாய் வச்சா நம்ம நாட்டில் கடனாளின்னு பேரு. ஆனா அவனை நம்ம இன்னைக்கு உலகத்தின் வல்லாதிக்க அரசாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடன் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்துதான் கேட்டா, இன்னைக்கு வரல. கடந்த 10-20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவன் செய்த அட்டுழியத்தின் விளைவு உலகம் முழுக்க பல லட்சம் பேர்களை போர்களில் எடுத்து ஒன்று குவித்த அந்த அரக்கனின் பொருளாதார கொள்கையின் விளைவு இன்னைக்கு மிகப்பெரிய கடன்கார நாடா ஆனது மட்டும் இல்ல, இன்னைக்கு வட்டி கட்டுறதுக்கே கடனை வாங்கினாதான் வட்டி கட்ட முடியும்ன்ற நிலைக்கு போயிருக்கான் அமெரிக்கா நாடு. இன்னைக்கு அவனுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. ஏன் ட்ரம்ப் 2.0 தான் வரும்போதே அமெரிக்காவை மீண்டும் வல்லரசாக மாற்றி காட்டுவேன், மேக் தி அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு ஒரு வாய்வீச்சோட வந்து சேர்றாரு. ஏன் அந்த நிலை வருது? எல்லாரும் வாய்வீச்சு அடிச்சுட்டு சைலண்டா போயிடுவான். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாய்வீச்சுல என்ன சொன்னாரோ அதை மிக கடுமையாக அமல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த அமல்படுத்துறதுல பாதிக்கப்படுறது யாரு, பலன் பெறது யாருன்றதுதான் இங்க சிக்கல். அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மக்கள் கொண்டாடணும்ல. ஆனா என்ன நிலைமை தெரியுமா? அமெரிக்கா மக்கள் கடுமையா ட்ரம்ப் வந்த 100 நாள்ல பெரும் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு அமெரிக்காவில். ஒரே நாள்ல 6 லட்சம் பேரை தூக்கி போடுறாரு அரசு துறையில இருந்து. ஒரு நாள்ல நீக்கி உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு கூட நேரடியா அரசாங்கம் கொடுக்கல, டோச் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு ட்ரம்ப். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி, திறன் மேம்பாட்டு துறை அப்படின்னு ஒரு துறையை உருவாக்குறாரு ட்ரம்ப். இந்த துறைக்கு சிஇஓ யார் தெரியுமா? அந்த நாட்டின் முதல் பணக்காரர், மாபெரும் ட்ரில்லியனர், ஒரு ஏகபோக நிறுவனத்தின் முதலாளி எலான் மஸ்க் அவர்கள். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. புரிந்து கொள்ளும் தோழர்களே, இது வெறும் அமெரிக்காவில் மட்டும் நடக்க போற விஷயம் அல்ல. இந்தியா போன்ற அனைத்து நாடுகளிலும் இந்த முறை பின்பற்றப்பட போகிறது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு துறையின் கீழே அனைத்து துறைகளும் கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு அவர்கள் சொல்லும் விளக்கம் என்ன தெரியுமா? திறன்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கப்படுவோம். உலகம் முழுக்க அத்தனை பாசிச அமைப்புகளும் இந்த வாய்ஸுள்ளதான் வராங்க. ஊழலை ஒழிக்கிறோம், திறன்பட்ட ஆட்சியை கொடுக்கிறோம், இப்படி வாய் வீச்சு சொன்ன அத்தனை பேரும் பாசிச ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க ஃபார் ரைட் விங்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு வலதுசாரி அமைப்புகள் இன்னைக்கு ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் எப்படி ட்ரம்ப் ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறாரோ, எப்படி இந்தியாவில் மோடி ஆட்சி இருக்கிறதோ, அதே போன்று இத்தாலியில், போலாந்துல, பிரான்ஸ்ல, ஜெர்மனில, ரஷ்யாவில், அதே போன்று பிரேசில்ல,
சவுத் ஆப்பிரிக்கால, இப்படி எல்லா இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபார் ரைட் வலதுசாரி பிரிவுகள் ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறது. என்ன இந்த வலதுசாரி அமைப்புகள் யார் பிடிச்சா என்ன? இந்த வலதுசாரி சில பிரிவு அத்தனையுமே நாம் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கிறோம், ஒரு திறன்பட ஒரு ஆட்சியை கொடுக்கிறோம் சொல்ற இந்த கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் மக்கள் பணத்தை. மிக பெரும் ஊழல்வாதிகளான இவர்கள், இந்த வலதுசாரி பிரிவு அத்தனையும் மிகப்பெரிய ஊழல் பிரிவு. ஏன்னா இது சேவை செய்யறதே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்வது நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா இன்னைக்கு ஏகாதிபத்திய நிறுவனங்கள் பல லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்களை அழித்து ஏகபோகத்தை பெறுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் புதுசா ஒரு சந்தையை உருவாக்கல, இருக்கிற லட்சக்கணக்கான தொழில்களை அழித்து ஒரு சந்தையை பிடிக்கிறாங்க. அந்த கார்ப்பரேட்டை ஏகாதிபத்திய நிறுவனங்கள் தொழிலை வளர்க்காமல் ஒரு தொழிலை நசுக்கி பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களை நசுக்கி ஒரு வர்த்தகத்தை நசுக்கி வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் கார்ப்பரேட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்க முடியும். நமக்கு ஒரு கார்ப்பரேட்டின் வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சியான்னு கேட்டா இல்ல, அந்த நாடு வீழ்வதற்கான காரணம் அதுதான். கார்ப்பரேட்டால நாடு வளராது, கார்ப்பரேட்டால நாடு விழதான் செய்யும். ஏன்னா அந்த ஏகபோக நிறுவனங்கள் சூப்பர் ப்ராஃபிட், 100 ரூபாய் பொருளுக்கு 10,000 ரூபாய் விற்கிறான். இன்னைக்கு நீங்க இதெல்லாம் யூடியூப்ல இன்னைக்கு வர்த்தக போர்ல நடந்துகிட்டு இருக்க, இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்து கொண்டிருக்க வர்த்தக போர்ல இன்னைக்கு அம்பலப்பட்டு யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு கைப்பையை தயாரிக்க $300 ஆகிற கைப்பையை $30,000 விற்கிறான்ட்டு சீனாக்காரன் அமெரிக்க கன்சியூமர்ஸுக்கு நேரடியா தன்னோட டிக்டாக் மூலமா சந்தைப்படுத்துறான். என்கிட்ட நேரடியா வாங்குங்க, 300 ரூபாய் பைய நான் 300 ரூபாய்க்கு தரேன், 30,000 கொடுத்து ஏன் பிராண்ட்ல வாங்குறீங்கன்னு கேட்கிறான். பாத்துங்க தோழர்களே, $300 பைய $30,000 விற்கிறான். $30,000 3 லட்சம் ரூபாய். எவ்வளவு பெரிய, இதுதான் சூப்பர் ப்ராஃபிட். இந்த சூப்பர் ப்ராஃபிட் ஏன் சீன நிறுவனம் நடந்து கொண்டிருக்க வர்த்தக போர்ல, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்ட வர்த்தக போர்ல சீனா அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அமெரிக்கா சொல்றாரு, நம்மளோட வரிப்பணங்களை இந்த ஏற்றத்தாழ்வான வர்த்தக போட்டியில சீனா மிகப்பெரிய பலன் அடைகிறது. அதனால் சீனாவின் மீது பொருளாதார தடைகள் மட்டும் வர்த்தக டாக்ஸ் டாரிஃபை போறாரு. இந்த டாரிஃப் போடுறது மூலமா சீனாவின் இதுவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது சீனா அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை கொடுக்குது. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? 600 ரூபாய் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்கிற ஒரு இன்ஜெக்ஷனை 60 லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்க கன்சியூமருக்கு அந்த நாட்டில், அதாவது அமெரிக்க நாட்டின் நிறுவனங்கள் விற்குது. நான் $600 தரேன், $60 லட்சம் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க. அப்ப இடையில நீங்க சம்பாதிச்சிக்கலாம், இல்ல எங்கனால பொருளாதாரம் மாட்டிட்டு பொருளாதார பிரச்சனை வந்துதான், இதை கவனிங்க அப்படின்னு சொல்லி ஜின்ஜிங்க்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். தோழர்களே, 100 வருடங்களுக்கு முன்னால் லெனின் என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் சொல்றாரு, சூப்பர் ப்ராஃபிட்டையும் தாண்டி இன்னைக்கு ஏகபோக நிறுவனங்கள் அல்ட்ரா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. அது அவனோட வியாபார யுக்தி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த பிரச்சனை அவனோட வியாபார உத்தி இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம நடுத்தர வர்க்கங்கள், உழைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணங்கள் அனைத்தும் இப்படி இந்த சூப்பர் ப்ராஃபிட், அது அதீத லாபத்துக்கு கொடுக்கும் போது உங்களிடம் காசு கரைந்து மற்ற பொருள்களை வாங்க முடியாமல் அது ஒரு வறிய நிலைக்கு கொண்டு போகிறது. இன்னைக்கு அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி நாம் பார்த்தோம். எப்படி ஒரு ராணுவ பொருளாதாரமாக இருந்தது, அதனோட ராணுவ பொருளாதாரத்தை கொண்டு உலகத்துல ஒரு ஏகபோகமாக எப்படி வளர்ந்ததோ
அதுவே இன்னைக்கு அது சவக்குடி போவதற்கான வழியாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு அது தன்னோட ஆதிக்கத்தை போட்டி நாடுகளான ரஷ்யாவும் சீனாவிடமும் இழந்துட்டு இருக்கு. ரஷ்யாவிலும் சீனாவும் இன்னைக்கு அது போர் நடத்திட்டு இருக்கும் போது மத்திய கிழக்கு நாடுகளில் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அமெரிக்கா பல ஆயிரம் டிரில்லியன் டாலர்களை, பல லட்சம் டிரில்லியன் டாலர்கள், பல லட்சம் டிரில்லியன், 10 லட்சம் டிரில்லியன் டாலர்களை செலவு பண்ணியிருக்கான் மத்திய கிழக்கு நாடுகள் ஆட்சிக்கு கவிழ்ப்பதற்கும். பல லட்சம் மக்களை கொன்று குவித்திருக்கு. ஆப்கானிஸ்தான்ல மட்டும் 5 லட்சம் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்ததற்காக 10 லட்சம் டிரில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட்டது. அந்த பாவப்பட்ட பணத்துல தான் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரும் நெருக்கடிக்கு உள்ள சிக்கி இருக்குது. அப்ப எங்கோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது, அன்னைக்கு அமெரிக்க நாட்டு மக்கள் நினைத்திருப்பாங்க யாருக்கோ தானே பிரச்சனை, இன்னைக்கு யார் தலையில விடுந்திருக்கு பாருங்க. 5 லட்சம் அரசு ஊழியர்களின் தலையில் விடுந்திருக்கிறது ட்ரம்ப் கொண்டு வந்தது. அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மக்களை கொன்று குவிக்கும் போது இதே அமெரிக்கா அமைதியாக இருந்தது. அமெரிக்கான்னு சொல்லும்போது இந்த மக்கள் உட்பட அமெரிக்கா இப்படி பல்வேறு அட்டூழியங்கள் செய்ததன் விளைவு தன்னோட இருந்த நிதி மேலாதிக்கத்தை தகர்த்து உற்பத்தியில் ஈடுபடாம வெறும் ஆட்சி கவிழ்ப்புகளில் மற்ற விஷயங்களில் ஈடுபட்டதன் விளைவு தனது மேலாதிக்கத்தை இழந்தது. இந்த சந்தில சிந்து பாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும். உலகம் முழுக்க அதே காலகட்டத்தில் சீனாவும் ரஷ்யாவும் தன்னுடைய மூலதனங்களை மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஏன் ஐரோப்பிய யூனியன்லேயே போய் மூலதனத்தை போடுறான். தொழில்களை தன்னோட கைப்பிடிக்கல கொண்டு வரான். இன்னைக்கு 2025 சீனா முதல் நிலை உற்பத்தி நாடாக மாறி இருக்கிறது. 25% உலகின் உற்பத்தியில் 25% தன்னுடைய பிடியுள்ள வச்சிருக்கான். ஆனா அமெரிக்கா வெறும் 17% தன்னோட பிடிக்குள்ள வச்சிருக்கு. சீனா எப்போ கடந்து போயிட்டான். அதை பிடிக்க அமெரிக்கா துடித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த உற்பத்தி உலக மேலாதிக்கத்துக்கு விடப்பட்ட சவால். தான் தொடர்ந்து அந்த உற்பத்தி மேலாதிக்கத்தை தன்னோட மேலாதிக்கத்தை கட்டியமைக்கிறனா இன்னைக்கு இந்த உற்பத்தியை பிடிக்கணும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தன்னோட மேலாதிக்கத்தை நிறுவாமல் இன்னைக்கு அமெரிக்கா உலகத்தின் மீது மேலாதிக்கத்தை கட்டியமைக்க முடியாது. இன்னைக்கு சீனா பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உற்பத்தியில சொன்ன மாதிரி 25% கொண்டு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளியாச்சு. பல்வேறு நிறுவனங்கள்ல தொழில்துறை நிறுவனங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னைக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. தோரியத்தில் புதுசாக நியூக்ளியர் ரியாக்டர் கண்டுபிடிச்சு சின்ன சின்ன அணுகுகளை தயாரித்து சீனா முன்னிலைக்கு வந்து கொண்டிருக்கு. ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ரஷ்யாவும் சீனாவும் போட்டுக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்காவெல்லாம் பின்னுக்கு தள்ளியாச்சு. உலகம் முழுக்க இருக்க போர்ட் கப்பல் துறைமுகங்களில் சீனா ஆதிக்கத்தை நிறுவி இருக்கிறது. கப்பல்கள்ல நிறுவி இருக்கு, கண்டெய்னர்ல நிறுவி இருக்கு. இன்னைக்கு 70% சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தரவுகள் சொல்லுகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்து கொண்டு இருப்பது என்ன? ரஷ்யா துணிந்து அடிக்கிறான் உக்ரைனை. இது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு கேட்டா நடக்க முடியல. ஆனா இன்னைக்கு உக்ரைனை நேட்டோவில் சேர்வதாக சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் கொடுக்கிறது. ஏன்? அமெரிக்காவின் நிலை மோசமடைந்திருக்கிறது. தனது ஆதிக்கத்தை இழந்திருக்கு. ரஷ்யா அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க முயற்சிட்டு இருக்கான். கடுமையான பொருளாதார நெருக்கடியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ட்ரம்ப் 2.0 எப்படி செயல்பட்டு இருக்குன்னா, மீண்டும் தொழில்துறைகளை தனது நாட்டிலேயே கட்டமைப்பது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. யாரு? ட்ரம்ப். யாருக்காக? மக்களுக்காகவா? இல்லவே இல்லை. அப்ப யாருக்காக கொண்டு வர்றாரு?
ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்கள் தனது லாபத்தை அடைவதற்காக, தனது ஆதிக்கத்தை நிறுவுவதற்காக தனது நாட்டுக்குள்ள தொழில்துறையை கட்டி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நல்ல விஷயம் தானே. எப்படி நினைச்சா என்ன, தொழில்துறை நம்ம நாட்டுக்குள்ள வந்தா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு நல்லது தானேன்னு கேட்டா நல்லதுதான். ஆனால் நிலைமைகள் வேறு விதமாக இருக்கிறது. இதே ஏகாதிபத்திய ஏகபோக அமெரிக்க நிறுவனங்கள் தான் 30 வருஷங்களுக்கு முன்னாடி தனியார்மய தாராளமய கொள்கைகள் மூலமாக அனைத்து உற்பத்தியும் வெளிநாட்டில் அவுட் சோர்சிங் பண்ணாங்க. ஜாப் அவுட் சோர்சிங் மொழியை கொண்டு வந்தது இதே அமெரிக்கா. யாருக்காகன்னு கேட்டால் இதே ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்களுக்காக தான் கொண்டு வந்தது. அப்படிதான் சீனாவும் மேலே வந்தது. இந்தியா அந்த தரகுத்தன்மையில் கொஞ்சம் லாபம் அடைந்தது. ஆனா இதே இந்த போட்டி யார் ஏகாதிபத்திய நிறுவனங்கள் சூப்பர் ப்ராஃபிட் சொல்ல பார்த்தீங்கன்னா 100,000 வெளியே தந்தாங்க. ஏன்னா உழைப்புக்குரிய கம்மியாக்குவதற்காக அனைத்து ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உற்பத்தியை ஏற்றுமதி செய்தாங்க. நிறுவனங்களை அந்த நாடுகள் உற்பத்தி செய்ய விட்டு அந்த நாட்டிலிருந்து உற்பத்தி செய்த பொருளை இறக்குமதி செய்து வெறும் விற்பனையை மட்டும் தங்க உள்நாட்டில் பார்க்கறது அப்படின்றதுனால இந்த முறையை அமல்படுத்திய அதே ஏகபோக நிறுவனங்கள் இன்னைக்கு அதுவே தனக்கு தானே சவக்கூடியை தோண்டிக்கிட்டுச்சு. என்னாச்சு? சீனா இதில் பலனடைஞ்சு மொத்த உற்பத்தியும் தனக்குள்ள கொண்டு வந்து அந்த நாடு முன்னேறி இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவுக்கு சவால் விடும் நிலைமைக்கு சீனா போயிடுச்சு. அமெரிக்கா பின்தங்கி நின்றுச்சு. அப்ப இந்த ஏகபோக நிறுவனங்கள் தன்னோட லாபத்துக்காக எதை கொண்டு வந்தார்களோ அதுவே அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு சீனாவை கட்டுப்படுத்த தொழில்துறை நிறுவனங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில், அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை. எலான் மஸ்கோ இன்னைக்கு இவரோ வந்து ட்ரம்போ ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா மீது 20க்கும் மேற்பட்ட முறை கட்டுப்பாடுகளை, வர்த்தக கட்டுப்பாடுகளை, தடைகளை விதிக்குது. ஆனா ரஷ்யா இன்னைக்கு தெரியுங்களா, ரஷ்யாவோட ரூபலோட நிலைமை என்னன்னா, தங்கத்தை விட ஒரு நாணயம் மிக சிறப்பாக செயலாக்குறதுன்னா அது யாரோட நாணயம் கேட்டீங்கன்னா ரூபல். இதை சொன்னது யாருன்னா IMF சொல்லுது. இன்னைக்கு நிலையதான் 20க்கும் மேற்பட்ட தடைகளை, 20க்கும் மேற்பட்ட முறைகள் தடைகள் விதிக்கப்பட்ட ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் புறந்தள்ளப்பட்ட ரஷ்யா இன்னைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக IMF நிறுவனம் சொல்லுது. எப்படி இந்த நிலை உருவானது? வர்த்தக தடைகள் மூலமாக அனைத்து உலகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. வடகொரியாவின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. வெனிசுலாவின் மீது கொண்டு வரப்பட்டது. ஆனா நிலைமைகள் என்ன தெரியுமா? கடந்த 10 வருடங்கள்ல 15 வருடங்கள்ல இந்த பொருளாதார தடைகள் மூலமாக அந்த நாடுகளை தன்னோட பிடிக்குள்ள கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த நாடுகள் மிக சிறப்பான நிலைமைக்கு மாறி இருப்பதாக இன்னொரு தகவலும் சொல்லுது. தான் நினைத்ததை சாதிக்க முடியாத நிலைமைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் வந்துள்ளன. ஏன்? அவர்களோட செல்வாக்கு படும் பாதாளத்துக்கு போயிருக்கு. ஏன்னா அவர்கள் செய்த அட்டூழியங்கள், ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் அவர் செய்த அட்டூழியங்கள் விளைவு அந்த இதுல இருந்து மாறி மற்ற நாடுகள் வேறு மாற்று அரசுகளையும் மாற்று ஏகாதிபத்தியங்களையும் நோக்கி போய்கொண்டிருக்கு. சீன ரஷ்ய முகாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இது பெரிய பிரச்சனையா பார்க்கறாங்க. அதனால் 2.0 ட்ரம்ப் வந்த பிறகு அவரை ஒரு முடிவெடுக்க இருக்கிறாரு. என்னன்னா டோஜ் கீழே எல்லாத்தையும் கொண்டு வருது. டோஜ் சொன்ன மாதிரி இன்னைக்கு எலான் மஸ்க் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. எலான் மஸ்க் கீழே அமெரிக்காவின் அனைத்து துறைகளும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அனைத்து துறைகளும் அவர் கீழே மாட்டினதுனால தேசிய பாதுகாப்போட அனைத்து ரகசிய விஷயங்களை அவரால் பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு உரிமை கொடுத்துள்ளார்கள். அதே மாதிரி அனைத்து விதமான டேட்டாவை கையாளலாம் அப்படின்ற உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த துறைகளும் எந்த முடிவையும் அந்த டோஜ் எடுக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் உரிமை கொடுத்தீங்கன்னா அவங்க செனட்ல, அவங்க பாராளுமன்றத்தில் முடிவு எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதான்னு கேட்டா இல்லவே இல்லை, தனிப்பட்ட முறையில் அமைக்கப்பட்டு அந்த முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப இந்த முடிவுகள் கொடுத்ததுனால என்ன பண்றாரு? வந்தவனே 5 லட்சம் தொழிலாளர்களை வெளியே அனுப்புறது மட்டும் இல்ல, பல முடிவுகளை எடுக்கிறாரு. பல்வேறு துறைகளுக்கு கொடுக்கப்பட்ட மானியங்கள் வெட்டப்படுது. நம்ம எப்படி இந்த மாநில சுயாட்சிக்காக போராடிட்டு இருக்காங்களோ அங்க மாகாண சுயாட்சிக்காக போராடிட்டு இருக்காங்க. பல்வேறு மாகாணங்கள் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பல்வேறு மாகாணங்கள் இருக்குது. நம்ம மாநிலங்கள் சொல்றோம்ல, அவங்க மாகாணங்கள் சொல்றாங்க. அந்த மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியுதவி நிறுத்தப்படுகிறது. பாருங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி இப்ப இந்தியா அமெரிக்கா நிலைமை வெறும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் நிறுத்தப்படுது? யாருக்காக நிறுத்துறாங்க? வரும்போது என்ன சொல்றாங்க? மக்களுக்காக ஆட்சியை தரோம், திறம்பட ஆட்சியை கொடுக்கிறோம், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் பேசுறவங்க என்ன ஊழலற்ற, யாருக்கு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறாங்க? யாருக்காக செயல்படுறாங்க? அனைத்து வித மக்களுக்கான நலன் ஒட்டி அமைந்திருக்கிற மானியங்கள், மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் வெட்டப்படுகிறது. கல்விக்கு கொடுக்கிற மானியங்கள், மருத்துவத்துக்காக கொடுக்கிற மானியங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் எல்லா நாடுகளும் நிறுத்தப்பட்டு அத்தனை காசையும் கொண்டு போய் கார்பரேட் கிட்ட காலடியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு தான் பல்வேறு கதைகளை பேசுறாங்க. ட்ரம்ப் எப்படி எல்லாம் பேசுறாரு தெரியுமா? இந்த மோடியை பத்தி தோழர் இன்னொரு தோழர் அப்புறமா பேசுவார். இதெல்லாம் ட்ரம்ப் அவர் வாயில எப்படி பேசுறாரு தெரியுங்களா? இன்னைக்கு எப்படி இங்க இஸ்லாம் போபியா கட்டமைக்கப்படுகிறதோ அதே மாதிரி அமெரிக்காவும் இஸ்லாமிய போபியா கட்டமைக்கப்படுகிறது. கருப்பு நிறத்தவர்களுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை கட்டமைக்கப்படுகிறது. இங்க அகண்ட பாரதம் எப்படி பேசப்படுகிறது, அங்க அகண்ட அமெரிக்கா பேசப்படுகிறது. அகண்ட அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, பனாமா, கிரீன்லாந்து, இப்படி பல்வேறு நாடுகள்ல ஒன்னா குவிச்சு அகண்ட அமெரிக்கா என்ற ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்துகிறார் ட்ரம்ப். இவங்களுக்கு ஏன் இந்த நாடுகள் தேவைப்படுகிறது? இருக்கிற நாட்டை வச்சு ஆள்றதுக்கே துப்பில்லாத இவர்கள், அதோட நிதி நெருக்கடியே தாக்கு பிடிக்க முடியாத இவர்கள் எதுக்கு புதிய நிலங்கள் தேவைப்படுகிறது? இன்னைக்கு ஏற்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அனைத்து வளங்களையும், அனைத்து விதமான லாபங்களையும், அனைத்து விதமான நலன்களையும் உறுதி எடுக்கிறதுக்கு பரந்த நிலப்பரப்பு தேவைப்படுகிறது மக்களே. அந்த பரந்த மக்களை அல்ல, பரந்த நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா அங்க இருக்கிற மணல், அங்க இருக்க வளங்களை கொள்ளையடிப்பதற்கும், அங்க இருக்க உழைப்பை கொள்ளையடிப்பதற்கும், அங்க இருக்க அனைத்து விஷயங்களை கொள்ளையடிப்பதற்கும் பரந்த அளவுக்கு நிலங்கள் தேவைப்படுகிறது. அதான் அகண்டா அமெரிக்கா. எப்படி இங்க அகண்ட பாரதம் ஏன் பேசப்படுது? என்ன காஷ்மீர்ல இருக்க மக்கள் என்னுடைய மக்கள், என் மக்கள் அப்படின்னு பேசுறதுக்கு இங்க இருக்க பிரதமருக்கு வாய் வராது. ஆனா காஷ்மீர் நிலம் என் நிலம் பேசுவார். எல்லாரும் கவனிச்சுக்கீங்க, எப்பவுமே பேசுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் காஷ்மீர் நமது பகுதி, நம்ம இந்தியாவில் ஒன்றிணைக்கப்பட்டது பேசுறாங்களே ஒழிய காஷ்மீர் மக்கள் நம் மக்கள் அப்படின்னு பேசுறதுக்கு என்னைக்குமே மனசு வராது. அது மாதிரிதான் அமெரிக்காவில் பனாமா இது எல்லாத்தையும் நம்ம கனடாவை இன்னைக்கு 51வது மாகாணமாக இணைத்துக் கொள்கிறோம் அப்படின்ற. ஏன் கனடா மக்களை தன் மக்கள் போல பாவிக்கிறதுக்கும், தன் மக்கள் போல பெரிய அளவுக்கு ஒரு சுதந்திரமும் உரிமையும் கொடுப்பதற்காகவா? இல்லையே. அப்ப எதுக்கு இவங்களுக்கு அதெல்லாம்? ஏன்னா அங்க இருக்க வளம், கனடாவில் பல ரேர் மினரல்ஸ் பல்வேறு வகையில் கொட்டி கிடக்கிறது. அதை தன்னுக்கு கபலீகரம் செய்வதற்காக கனடா தேவைப்படுகிறது. மெக்சிகோ, இங்கே எப்படி மோடி ஆட்சி சிஏ போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறதோ அதே போல அங்க குடியுரிமை சட்டம் போல அங்கேயும் மோடி ஆட்சி பல சிஏ அபிஷியலா சிஏ சட்டம் கொண்டு வரலைனாலும் இன்றைக்கு அது போல ஒரு நடைமுறையை செய்து கொண்டிருக்கிறார். ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளில் இருக்க தொழிலாளர்களை எல்லாருக்கும் வீட்டுக்கு அனுப்பினாங்க. அப்போ பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் கை கட்டி விலங்கிட்டு எடுத்துட்டு அமெரிக்கா தொழிலாளர்களை இங்கே விட்டுட்டு போறாங்க. அவங்க எல்லாம் தேச துரோகிகளா? இது வெறும் இந்தியாவுக்கு மட்டும் நிகழ்ந்த நிலவில் அங்கே குடியேறின பல மக்களுக்கும் இதே நிலைதான். சட்டத்தை மீறி குடியேறியவர்
அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சட்டப்படி குடியேறியவர்களுக்கும் அவர் அதுதான் நிபந்தனையை விதித்து கொண்டிருக்கிறார். அது அடுத்த கட்டமாக நடைபெறுகிறது. படிக்க போன மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட போகிறார்கள். அமெரிக்காவில் எப்படியாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாதா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் போயிருக்க மாணவர்கள் பல லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து அங்கே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒருத்தன் போய் அமெரிக்காவில் படிக்கிறாங்கன்னா 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறான். அந்த 50 லட்சம் ரூபாய் என்ன மாபெரும் கல்வியை பெறுவதற்காக, ஒரு தரமான கல்வியை பெறுவதற்காகவா? கிடையவே கிடையாது. அங்கே போனால் ஒரு 2 வருஷம் ஃப்ரீயாக விசா தரான், ஸ்டூடெண்ட் விசா தருவான். போய் எப்படியாவது சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஒரு கிரீன் விசா வாங்கி எப்படியாவது அங்கேயே தங்கி ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட முடியாதா அப்படின்னு ஒரு நப்பாசையில் போய் படிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலை என்ன தெரியுமா? ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க ஒரு மத்தியதர குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நடந்திருக்க நிலை மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். விசா எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். அது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, தொழிலாளர்களுக்கும் அதை தான் அவர் சொல்கிறாரு. அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, திறன்மிக்க தொழிலாளர்களை தவிர மற்ற எல்லாரும் நான் திருப்பி அனுப்ப போகிறேன் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செயற்கை நுண்ணறிவு, செயற்கை ஏஐ டெக்னாலஜி, எம்எல் டெக்னாலஜி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா பல லட்சக்கணக்கான தொழிலாளர் வாய்ப்புகளை பறித்து இருக்கிறது. அப்போ ஒரு 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 10 பேரை 20 பேரை கொண்டு, நான் ஏதோ சும்மா சொல்றேன்லாம் நினைக்காதீங்க தோழர்களே, மக்களே. இன்னைக்கு அந்த நிலையை உருவாக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு 10 பேரை 20 பேரை கொண்டு மட்டுமே பண்ணி பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வீட்டை அனுப்புறதுனால முதல் கட்டத்தில் என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னா, சின்ன சின்ன வேலைகளை செய்யற எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட் பண்றாங்க. தன்னியல்பா தானாகவே செய்யக்கூடிய முறையை உருவாக்குறாங்க. டெய்லி போனீங்கன்னா ஒரு விஷயத்த இப்படி செஞ்சா இப்படி முடியணும், இப்படி பண்ணி இப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு சாதாரண விஷயத்த ஆட்டோமேட் பண்றாங்க. இதில் தான் பல ஆயிரக்கணக்கான தொழில், பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உலகம் முழுக்க இந்த மாதிரி வேலைகளில் தான் இருக்காங்க. முதல் கட்டத்தில் கை வைக்கிறதே பல லட்சக்கணக்கான தொழிலாளர், மிக திறன்மிக்க தொழிலாளர். ஒரு ஆய்வுல ஒரு ஆராய்ச்சியில் இப்படி இருக்கிறவங்களை முதல்ல ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது எக்காலத்திலும் முடியாது. அப்போ சின்ன சின்ன வேலை செய்யறதுல ஒரு ரொட்டீனாக ஒரே மாதிரி தினமும் போனா ஒரே மாதிரி செய்யற ஒரு வேலையை, அந்த வேலைகளை ஏஐ மூலமாக செய்ய வைத்து அத்தனை தொழிலாளர்களும் வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள், போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? திறமைக்க தொழிலாளர்கள் தான் தேவை, திறனற்றவர்கள் தேவைன்னா அதனால எல்லாரையும் என்ன செய்யறாரு? அமெரிக்காவில் காலி பண்றாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் சும்மா சோற போட முடியாது. அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் கடும் பொருளாதார நெருக்கடி யாருக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க ஏகபோக ஏகாதிபத்திய நிறுவனங்களுக்கு ஏகப்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடி. ஒவ்வொரு நாடும் தனக்கு ஏற்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடி, அதாவது அந்த ஆளும் வர்க்கத்துக்கு ஏற்பட்டிருக்க பொருளாதார நெருக்கடியோ இல்லை நலன்களையோ தான் அதை அமெரிக்காவின், இந்தியாவின் அப்படின்னு பேசும். மோடி சொல்வார், இந்தியாவை நான் சிறப்பாக செயலாற்ற இது பண்ண போறேன், மாபெரும் ஒரு சக்தியாக மாற்ற போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்க கடவுளாட்சி சக்தியை ஒரு மாபெரும் சக்தியாக முயற்சிக்கிறார், மக்களை அல்ல. அதே போல மேக் த அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு ஒரு முழக்கத்தை ட்ரம்ப் சொன்னார்னா, அதை அங்க இருக்க ஏகபோக ஏகாதிபத்திய நிறுவனங்களை அவர் செல்வாக்குக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார், மக்களை அல்ல. மக்களை கொண்டு வர்றாங்க. 6 லட்சம் மக்களை வீட்டுக்கு அமைச்சாரே, அவர்களை என்ன பண்ண போறாரு? எப்படி வேலை தருவாரு? வேலை தரவரா இருந்தா வீட்டுக்கு ஏன் அனுப்புனாரு? டிபார்ட்மெண்ட்டை மாற்றி அனுப்ப வேண்டியதானே? அப்போ மேக் த கிரேட் அமெரிக்கா கிரேட் அகைன்ற முழக்கத்துக்கு பின்னால் இருப்பது அமெரிக்க மக்களை அல்ல, அங்கு இருக்கிற ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்களை மீண்டும் தனது செல்வாக்குக்கு கொண்டு வந்து உலகம் முழுக்க இருக்க சந்தையை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவை நான் கிரேட் அகைனா மாற்ற போறேன். அதுக்கு தான் டாரிஃப் வார் பண்ணார். வந்த ஏப்ரல் 1ஆம் தேதி டாரிஃப் வார் துவங்குது. ஒவ்வொரு நாடுகள் மீதும் 40%, 50%, 27% அப்படி பல வகையில டாரிஃப்ல போறாரு, வரியை விதிக்கிறார். இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. ஏன் இறக்குமதி வரியை விதித்து மீண்டும் ஒரு 20 நாள்ல திருப்பி பெறாரு?
அவர் ஒவ்வொரு நாளும் தான் சொன்ன கொள்கையில ஒரு நாள் நிக்கிறாரான்னு கேட்டா ஒரு நாள் நிக்கிறார். இன்னைக்கு தூங்கி அடிச்சா என்னடா அறிவிப்பு, நம்ம மோடிஜி எப்படி வானொலியில ரேடியோவில் பேசும்போது அவன் பதப்பதப்பா நிற்பானோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு முன்னாடி ட்ரம்புக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னடா அறிவிப்பு கொடுப்ப அப்படின்னு பார்த்தா ஒரு பூமி தூக்கி போடுவார். இந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கிறேன், உக்ரைனுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனையை சொல்றாரு, காசா மக்களுக்கு ஒரு பிரச்சனையை சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்றாரு, ஆனா மறுநாளே மாத்திப்பாரு. ஏன் மாத்திரன்னு சொல்ல மாட்டாரு. யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறார். இப்ப பிரச்சனை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாதான்றது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நலன் ஒளிந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்கள் நலன் ஒழிக்கிறது. ஏன் ட்ரேட் வார் ஒன்று? ட்ரேட் வார் அந்த நாட்டின் மக்கள் மீது நலன் அக்கறை கொண்டு அந்த மக்கள் மீது டேரிஃப் வாருக்கு மற்ற நாடுகள் உலகம் முழுக்க டேரிஃப் வார் பண்ணாரானா? கிடையாது. அப்ப ஏகபோக ஏகாதிபத்திய நிறுவனங்களுக்காக போராடுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த சந்தையை மற்ற நாடுகளில் தனது நிறுவனங்களின் சந்தையை பிடிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது. அப்போ உலகம் முழுக்க இருக்க நாடுகள் மீது வரி விதிக்கிறேன்னு சொன்ன போது அவன் அலறி கட்டிட்டு ஓடி வரான். ஏன் ஓடி வரான்? 2 நாள்ல அத்தனை ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அமெரிக்க நிறுவன நிதி மூலதன ஆதிக்க கும்பல்கள் அத்தனை நிதி இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட பங்குகளை திரும்ப பெறாங்க. இதனால என்ன நடக்குது? அத்தனை மார்க்கெட்டும் கிராஷ் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னால எல்லா நாடுகளையும் பறந்து கட்டிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல பேரங்க சார், இந்தியா உட்பட. இந்தியா 56 இன்ச்சு மோடி என்ன செஞ்சாருன்னு பார்த்துக்குங்க. ஜெய்சங்கர் அனுப்பி இவரும் போய் ஒரு ட்ரேட் டீலை நடத்துறாங்க. இதுக்கு என்ன பேசுறாங்கன்னா சாதுரியமாக ஒரு ட்ரேட் டீல் நடத்தலாம். சாதுரியத்தனமா பயந்து வேற வழி இல்லை. ஏன்னா இவர்களோட அனைத்து நிறுவனமும் இங்க இருக்க அம்பானி அதானி போன்ற எல்லா நிறுவனங்களும் அவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சுதேசி நிறுவனங்களா? சுயசார்பு நிறுவனங்களா? இங்க சுயசார்பு தொழில்நுட்பங்கள் இருக்குதா? இல்ல. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இதான் நிலை. உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் சுயசார்பும் சுதேசியமும் இல்லாத நிலை ஒரு தரகு. அந்த நாடுகளுக்கு தேவையான ஏகாதிபத்திய ஏகபோக நிறுவனங்களுக்கு தேவையான உற்பத்தியை மற்ற நாடுகளில் கட்டமைக்கப்பட்டது. அப்படி வளர்ந்தது தான் இந்தியாவும் சீனாவும் மற்ற நாடுகளும். ஆனால் சீனா அதுக்கப்புறம் அவன் நிலைமையை மாத்திரும். அப்ப இவங்க போய் எல்லா ட்ரேடிலும் போய் போடுறாங்க. அவர் சொல்றாரு, அதுவும் எவ்வளவு கேவலமாக ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைகள்லாம் வருது. இந்தியாவில் ஆங்கிலத்தில் ஃபக்கிங் மை ஆன்சர்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியுமான்னு கூட தெரியல. ஒரு மேடையில் ட்ரம்ப் பேசுறார். யாரை பார்த்து சொல்றாரு தெரியுங்களா? சாதாரண மக்களையோ இல்லையோ இல்லை, அனைத்து விதமான அரசுகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை பார்த்து அவர் அந்த வார்த்தையை சொல்றார். எல்லாரும் அவர்கிட்ட மண்டி போடுறாங்கன்றத அசிங்கமா சொல்றார். அசிங்கமான வார்த்தைகளை சொல்றார். நான் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தையை சொல்றார். அந்த அளவுக்கு மற்ற ஆட்சியாளர்களும் நாடுகளையும் மிக கேவலமான நிலையை பார்த்து கொண்டு செயல்படுத்துகிறார். அவங்கெல்லாம் தன்னோட வர்த்தகத்துக்கு இதுக்காக வந்திருக்காங்க, ட்ரேடில் போடுறாங்க. அப்போ அந்த ட்ரேட்கள் மூலமாக எல்லா நாடுகளையும் தன்னோட கைப்பீட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சியை அந்த டாரிஃப் மூலமாக கொண்டு வந்து 90 நாள் டைம் கொடுக்குறாரு. அந்த 90 நாளுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவர்களோட மேலாதிக்கத்தின் கீழே இந்த அரசுகளை பணியை வச்சு தன்னோட அரசு நிறுவனங்கள், தன்னோட நிறுவனங்களை ஏகாதிபத்திய நிறுவனம், ஏகபோக நிறுவனம், டெஸ்லா, போயிங், இவங்க எல்லாத்தையும் அவங்க நிறுவனங்கள் மூலமா இங்கே இந்த சந்தைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதான் அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் இந்த பக்கம் அதுக்கு போட்டியா நிற்கிறாங்க. இதுல சீனா கொஞ்சமும் விட்டு கொடுக்காம அந்த சவாலுக்கு தயார்ன்ற நிலையை சொல்லுது. ஏன்னா பல்வேறு தொழில்நுட்பங்களில் தன்னோட ஆதிக்கத்தை சுயசார்பை பெற்றுவிட்டதனால அது தன்னால எப்படியா தனிச்சு நிற்க முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சில துறைகளை தவிர அனைத்து துறைகளையும் சீனா முன்னோடியே போயாச்சு. ஒரு சில துறைகளில் முக்கியமான துறைகள் சிப் துறை.
சிப்பில் சீனாவை கட்டுப்படுத்த முடியுமான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்களுக்குள்ள நடக்கிற போட்டி உலக எப்படி உலக மக்களை பாதிக்கிறது என்பது புரிந்து கொள்ளுங்கள். வெறும் ஏதோ அந்த நாடுகள் எப்படியோ அடிச்சுக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. அது இந்தியாவும் அதுக்குள்ள பாதிக்கப்படுது. உக்ரைன் ரஷ்யா போர்ல இந்திய மக்களுக்கு சமைக்கிற எண்ணெய் ஏறுது, பருப்பு விலை ஏறுது, கோதுமை ஏறுது, இது எல்லா பொருட்களும், பெயிண்ட் விலை ஏறுது, அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களும் ஏறுது. ஏன் ஏறுது? ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம், அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்க முடியாமல் அவங்க அந்த பிரச்சனை வந்தவுடனே இவங்க ஏற்றிடுறாங்க. தரகு முதலாளித்த நிறுவனங்கள் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்களுக்கு சூரிய கொண்டாட்டமாக இருக்கும், காசை ஏற்றிடுவாங்க. மக்கள் தான் அதனால அனுபவிக்கணும். அப்போது உக்ரைன் ரஷ்யா போகிறதுனால நமக்கு பாதிப்பு இல்லையான்னு கேட்டால் நமக்கும் பாதிக்கப்பட்டதான செஞ்சோம். இதே நிலை தான் எல்லா விஷயங்களும். சிப்பில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கிற போட்டியில் இங்கே இருக்க மக்கள்கள் சிப்புக்கு கம்ப்யூட்டர் வாங்குறது முதற்கொண்டு அனைத்து இதுலேயும் வந்து நாம் காசு அதிகமாக கொடுத்தோம். ஏன்னா அந்த கடந்த 2-3 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விலை கடுமையாக உயர்ந்தது மட்டும் இல்லை, பெரிய டிமாண்ட் ஏற்பட்டுச்சு உலகம் முழுக்க அந்த நிலை. அப்போ ஒரு அமெரிக்க நிறுவனம் எப்படி கட்டுப்பாட்டை பிடிக்க தெரியுமா? போட்டியில் வளர்ந்துலாம் கிடையாது, அடுத்த நாட்டை அடித்து அடுத்த நாட்டை எப்படியாவது பணிய வச்சு அப்படிதான் வல்லாதிக்க போட்டிகள் நடந்து கொண்டிருக்கு. ஏதோ அமெரிக்கா மட்டும் பண்ணதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லா வல்லாதிக்க நாடுகளும் ஏகாதிபத்திய நிறுவனங்களும் ஒரு சுதேசிய சுதந்திரமான போட்டியை அழித்து விட்டு எப்படியா மற்ற கம்பெனிகளை அழித்து அதை பிடுங்கி வருவதுதான் இந்த கார்பரேட் கம்பெனிகள் மீது நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. அப்போ உற்பத்தி வளருதா இந்த போட்டியிலன்னு கேட்டால் உற்பத்தி அழிக்கப்பட்டு ஒருத்தன் காலை வாரிக்கிட்டு உற்பத்தி நடக்க விடாமல் அடுத்த நாடுகளுக்கு காலம் வர்றதுனால உற்பத்தி பாதிக்கப்பட்டு அனைத்து மக்களும் அதனோட பலனை அனுபவிக்கும். அமெரிக்கா சிப் 4 ஆக்ட் கொண்டு வரோம். சிப் 4 ஆக்ட் என்ன யாராக இருக்கிறீங்களா? அமெரிக்கா, நெதர்லாந்து, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா. இவங்க 4 நாடுகள் எது தெரியுமா? சிப்பு துறையில் இன்னைக்கு மிகப்பெரிய சக்திகளாக இன்னைக்கு இவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு எப்படி அணுவுக்கு நம்ம பேசுகிறோமோ எங்கெங்கும் காணியும் தெய்வம் இருக்கிற போல இன்னைக்கு எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு சிப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வாட்ச் கட்டினாலும் சரி, இல்லைனா சின்னதாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக் பொருள் சிப்பு இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே நடக்காது. அந்த சிப்பில் முதல் நிலையில் இருக்கிற நாடுகள் தைவான், அடுத்தது சவுத் கொரியா. இந்த சிப்புக்கான அந்த பொருளை தயாரிக்கிறது, ஃபேப்ரிகேஷன், வேஃபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை தயாரிக்கிற நிலையில் தான் ஜப்பான் இருக்கு. இந்த சிப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள், அந்த டெக்னாலஜி யாருக்கு கிடைக்குதுன்னா நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இதையெல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து யார் வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா வச்சிருக்கான். எப்படின்னா அதோட டெஸ்டிங் பண்ணுறது, அது எப்படி வந்து உருவாக்குறது, அப்படி அவன் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற டெக்னாலஜி மட்டுமே அமெரிக்கா கையில் இருக்கு. இதனால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு சீனாவுக்கு எக்காரணம் கொண்டு ஒரு முன்னேற்றமான அந்த சிப்பு தொழிலை வந்து கலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்துகிறான். அதுக்காக பல பில்லியன் டாலர்கள் மானியங்களாக கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. யாரோட வரிப்பணம்? அமெரிக்க மக்களோட வரிப்பணம் மட்டுமல்ல, 3ஆம் உலக நாடுகளில் அந்த லாபம் என்ற பேரில் கொள்ளையடிக்கப்படுகிற பணமும் அவருக்கு தான் கொடுக்கப்படுது. அப்போ இந்த கொள்ளையில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீனா சில ஆண்டுகள் பாதிக்கப்பட்டது. ஏன்னா சிப்பு துறை எல்லாம் இவங்களாம் வச்சுருக்காங்க. கடைசியாக இந்த பொருளை உற்பத்தி பண்ணுற அந்த பொருளை இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிட்டா ஐஃபோனில் சிப்பு இருக்கும், சிப்பை இவங்களாம் தருவாங்க. ஆனால் அந்த ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சீனா. வாட்சுக்கு தேவையான சிப்பு எல்லாரும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் இவங்களாம் இருக்கும், ஆனால் வாட்சை மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சீனா. அப்போது உற்பத்தியை கடைசியாக அசம்பிளிங் பண்ணுறது முதற்கொண்டு உற்பத்தி செய்வது எல்லாத்தையுமே சீனா தனது கட்டுப்பாடுகளை வச்சனால இவங்க அந்த பொருளை கொடுக்காதனால பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. சீனாவின் தொழில்கள் முடக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டவனே அவன் முடிச்சுக்கிறான், தன்னோட சுயசார்புக்கு போகிறான், எப்படி மாற்று தொழில்நுட்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறான். இந்த மாற்று மொழி தொழில்நுட்பமாக இன்னைக்கு வந்து ஹுவாவே, இவங்க எஸ்எம்ஐசி, இவங்க எல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நிறுவனங்கள் எப்படியா ஒரு சுயசார்பு அடைக்க முடியாமல் கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கிட்டத்தட்ட மாற்று தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் அது வரைக்கும் பாதிக்கப்பட்டது யார்? நாம். ஒரு காருக்கு வேணுமா, அந்த கார் நீங்கள் கொரோனாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காருக்கு வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கும். ஏன்னா கார் ஆர்டர் பண்ணால் கூட தர முடியாது, ஏன்னா அதுக்கு வேண்டிய சிப்பு வரும். 6 மாதம் 3 மாதம் வெயிட்டிங் பீரியட். சாதாரண கம்ப்யூட்டருக்கு நீங்கள் போய் ப்ராசஸர் வாங்க போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்த விலைக்கும் அதுக்கப்புறமா விற்ற விலைக்கும் பார்த்தீங்கன்னா 50% கூடுதலாகிடுச்சு.
இப்படி எல்லா துறைகளும் யார் பலனுக்கு அனுபவிச்சது? இந்திய மக்களை நன்கு புரிந்து கொண்டு கொள்ள. இன்னைக்கு 3 முகாம்கள் உருவாகிட்டு இருக்கு. இந்த 3 முகாம்களுக்கான போட்டியில நாம கடுமையா பாதிக்கப்பட போகிறோம். எப்படி நாம ஒவ்வொரு முகாம் நடத்துக்கு வர போட்டியில நாம தான் பலிகடா ஆக போகிறோம். உலக அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, மக்களே. புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வரலைனா, நாம கையகப்படுத்தலைனா இந்த பிரச்சனையை ஏகபோக ஏகாதிபத்திய நிறுவனங்கள் மக்கள் மீது அதோட சுமையை சுமத்தும். அதோட எல்லா பிரச்சனையும் போர்கள் மூலமாகவும் மக்களின் உரிமைகள் நசுக்கப்படுவதன் மூலமாகவும் அனைத்து விதமான நலன்களை மக்கள் திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட மானியங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட தான் பறிக்கப்படும். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கு என்னன்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு இருந்த மானியங்களும் மக்கள் நலத்துக்காக செலவு செய்யப்பட்ட திட்டங்களுக்கு காசு தான் இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு தொழில் வளர்க்குறோன்ற பேர்ல கொட்டி கொடுக்குறாங்க. ஆனா கார்பரேட் வளர்ச்சி என்றுமே ஒரு நாட்டோட வளர்ச்சி கிடையாது. சிறு குறு தொழில்கள், சுதேசிய தொழில் வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்க நாடுகளுக்கு நிலை இதுதான். எஸ்எம்இ செக்டார் சொல்றோம், எம்எஸ்எம்இ செக்டார் சொல்றோம். இந்த செக்டார்கள்லாம் வளர்ந்தாதான் இந்த ஒரு நாடு வளர முடியும். இன்னைக்கு 90% வேலை வாய்ப்புகளையும் மற்ற விஷயங்களையும் நாட்டுக்கான வரிப்பணத்தையும் நாட்டுக்கான செல்வ வளத்தையும் யார் ஏற்படுத்தி தரானா? எம்எஸ்எம்இ செக்டார் சொல்லப்படுற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் ஏற்படுத்தி தருகிறது. இதற்கு முன்னால் அரசு துறைகள் பல 1000 கோடிகளை வருமானம் ஈட்டி கொடுத்து அது மக்களுக்கே மீண்டும் செலவு செய்யப்பட்டது. இன்னைக்கு அத்தனையும் தனியார் கிட்ட கொடுக்கப்பட்டதோட விளைவு எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காசு கொடுத்தாலும் அதோட சேவைகளை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு காசே கொடுக்க முடியாத நிலைக்கு வந்தாச்சு. அப்ப தோழர்களே, இந்த போட்டியில் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த ஏகாதிபத்திய முகாமுக்குள்ள நடக்க போற போட்டி மக்கள் மீது ஒரு உலக யுத்தத்துக்கான தயாரிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த உலக யுத்தத்திற்கான தயாரிப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், உலகத்தின் மீது ஒரு போர் திணிக்கப்படுவதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்று விழிக்காவிட்டால் அதன் சுமைகளின் பல விஷயங்களில் நாம் தான் கடுமையாக பாதிக்கப்பட போகிறோம். அதனால் நாம் அந்த நிலையிலிருந்து தப்பிப்பதற்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய கட்சிகள் புதிய விஷயங்கள் வாய்வீச்சு அடித்துக்கொண்டு இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையும் வாய்வீச்சு மட்டும்தான் இருக்கு. உண்மையிலேயே அதுக்கான பொருளாதார கொள்கைகளோ அரசியல் கொள்கைகளோ இல்லவே இல்லை. இன்னைக்கு தாவேக வராங்க, சீமான் கட்சி வராங்க, எல்லா கட்சிகளும் வராங்க. ஒரு விஷயத்த இங்கே இருக்க திராவிட கட்சிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் உலகம் முழுக்க இருக்க நிலை. ட்ரம்ப் வராரு 2.0. அவர் என்ன ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துவாரான்னா அவரால் நினைச்சா கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க எந்த விஷயத்தை செஞ்சா அந்த நோய் குணமாகணுமோ அந்த விஷயத்தை செய்ய தயார் இல்லாம அந்த விஷயத்தை கட்டுப்படுத்தி அது எதிர்நிலையில செயல்பட தயாராக இருக்கிற ஒரு நிலை இன்னைக்கு உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு தீர்வு காணப்பட போவதில்லை. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? புதிய ஜனநாயக புரட்சி. இந்தியாவுன்ற 3ஆம் உலக நாடுகளில் புதிய ஜனநாயக புரட்சி தான் தீர்வு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் சோசியலிச புரட்சியே தீர்வு. அப்போ இன்னைக்கு இந்த நிலையை நாம நோக்கி போகணும். ஏன் சுதேசிய பொருளாதாரம் தான் புதிய ஜனநாயக புரட்சி தான் தீர்வு அப்படின்னு இந்தியா போன்ற நாடுகள் சொல்றோமோ, இந்த நாட்டில் சுதேசிய முதலாளித்துவமே இல்லை. வெறும் தரக முதலாளித்துவம். அம்பானி, அதானி, கோயகா, இவங்க எல்லாம் டாடா எல்லாருமே ஒரு தரக முதலாளிகள். ஏன் தரக முதலாளிகள்? ஏகாதிபத்திய நிறுவனங்களுக்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி செய்ய தான் இவங்க இருக்காங்களே ஒழிய இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ, எந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த சுதேசிய ஆராய்ச்சிகளையோ இந்த சுதேசிய உற்பத்தியை ஈடுபட தயாராக இல்லை. அதனால் இந்த தரக முதலாளித்துவ கூட்டத்திலிருந்து விடுபட்டு ஒரு சுதேசிய முதலாளி வர்க்கத்தை உருவாக்குவோம். முதலாளித்துவத்தை, உண்மையான முதலாளித்துவ அமைப்பை கட்டமைப்போம். அதன் மூலமாக இந்த நாட்டின் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நாம் கை கொடுப்போம். புதிய ஜனநாயக புரட்சி தான் இந்திய மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும். உலக அளவில் சோசியலிச அமைப்பை நோக்கி முன்னேறுவதுதான் என்று அனைத்து உழைக்கும் மக்களின் ஒரே குறிக்கோளாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு செந்தலம் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் புரட்சிகர வணக்கத்தை கூறிக்கொண்டு எங்களை தொடர்ந்து செந்தலம்.com என்கிற ஒரு வலைதளத்தின் மூலமாக தொடர்ந்து ஆதரியுங்கள், படியுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இறுதியாக மக்கள் ஜனநாயக கழகத்தில் தோழர் செயல்முருகன்